அல்லது நீங்க தான் உங்க கடமை செஞ்சுதான் ஆயிடுமா? என்னமோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அம்மாவை நான் கூட்டிட்டு போறேன். நாளைக்கு நான் மறுபடியும் வரேன். அண்ணி, நான் தான் சாப்பிட வந்துட்டேனே. எதுக்காக நீ கண்ணீர் விடுறீங்க? மத்தவங்க இலைய தண்ணீர் தெளிச்சு சுத்தம் செய்து பரிமாறணும். ஆனா உன் இலைய சிறப்பா கண்ணீர் தெளிச்சு கழுவுறேன். தம்பி, இன்னைக்கு உன் தகப்பனார் ஸ்திதி. பந்துக்கள் சிநேகிதர்கள் பந்தி பந்தியா சாப்பிட்டு போனாங்க. இந்த வீட்டு பிள்ளை பயந்து பயந்து பின்வாசல் வழியா வர்றதும், ஆறி அவலா போன இந்த சோத்தை நான் உனக்கு போடுறதும், இதை நீ சாப்பிடுறதும், அப்பப்பா இதையெல்லாம் நினைக்க நினைக்க நெஞ்சமே வெடிச்சிடும் போல் இருக்கு. இதுக்கெல்லாம் உங்க அண்ணார் காரணமா இருக்கிறது நினைச்சுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் அவர் இல்ல, நான் தான் அண்ணி. அதாம சொல்லுங்க. நீங்க சொல்றபடி நான் செய்யறேன் அண்ணி. நிஜமா செய்வியா? கட்டாயம் செய்வேன் அண்ணி. நீ படிக்கலங்கிறதுக்காகத்தான் உங்க அண்ணன் உன்னை வீட்டை விட்டு துரத்துனாரு. நீ படிக்கிறேன்னு சொன்னா அவரு கோபம் எல்லாம் பறந்து போயிடும். சரி அண்ணி, நான் படிக்கிறேன். அண்ணன் கிட்ட சொல்லுங்க. ஆனா ஒண்ணு. என்ன தம்பி? எனக்குன்னு ஒரு தனி அறை கொடுத்துருங்க அண்ணி. சரி தம்பி, அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரேன். சாப்பிட்டு என்ன தம்பி வந்துட்டான். சாப்பிட்டானா? சாப்பிட்டான். என்ன சொல்றான்? இனிமே ஒழுங்கா படிக்கிறேன்னு சொல்றான். படிக்கிறேன்னு சொன்னானா? ஆனா அவனுக்கு ஒரு தனி அறை வேணும்னு கேக்குறானே. தனி அறையா? எதுக்கு? சரி, என்னுடைய மாடி அறையே எடுத்துக்கட்டும். அவன் படிக்கட்டும். படிச்சா சரி. களங்கமில்லா மனத்துடன் துதிப்போர்க்கு கந்தன் எளிதில் காட்சி தருவான். குழந்தைகள் அழைத்தால் குமரன் குதூகலமாக மயிலேறி விளையாடி வருவான் என்பதெல்லாம் பொய்யா? பொய்யர்கள் மனதில் புகுவதில்லை, காட்சி தருவதில்லை என்கிறார்களே. அதன்படி நான் பொய்யனா? ஏன் எனக்கு தரிசனம் தரவில்லை? தாய்முகம் காண தவிக்கும் குழந்தை போல் துடிக்கிறேனே. அனாதை குழந்தை ஆரிடத்தில் அழுவது போல் ஆயிற்றே என் அழுகுள். முருகா, 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 முருகா. சீர்கொண்ட தெய்வவதனங்களாரும் திகழ் கடப்பந்தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் போர்க்கூர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தணிகாசலம் என் கண்ணுற்றதே. பிரமாதம், பிரமாதம். ஆனா ஆரம்பத்தில இருந்து அவன் மட்டும் ஒழுங்கா முறையா படிச்சிருந்தான். தம்பி, நீ சோமச்செட்டியார் வீட்டுக்கு போய்
என் உடல்நலம் சரியில்லைங்கிறத தெரியப்படுத்து. பிரசங்கத்தை நிறுத்தாம 2 பாட்டு படிச்சுட்டு வர உன்னை அனுப்பி வச்சதாக சொல்லு. எப்படியும் அடுத்த வாரம் நான் வந்துருவேங்கிறதையும் சொல்லு. சரிண்ணா. நம பார்வதி பதையே. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தெய்வப்புறவர் சேக்கிழார் நாயனார் பக்தர் வரலாறுகளை பெரிய புராணம் என பாட ஆரம்பிக்கும் போது தில்லை நடராஜ பெருமான் உலகலாம் எடுத்துக் கொடுத்தார். அம்மைமொழியின் பொருளை உலகலாம் என்பது எல்லா உலகமும் என பொருள்படும். இதனால் உலகங்கள் பரப்பர என பெறப்படுகிறது. அவை எவை எவை என அறிய புகுந்தால் அந்தரங்க உலகு, பகிரங்க உலகு, சாதாரண உலகு, அசாதாரண உலகு, காரணமூல உலகு, காரியபூத உலகு, சக்தி உலகு, அசுர சக்தி உலகு, ஓங்கார சக்தி உலகு, மந்திர சக்தி உலகு, இவ்வாறு 2000ற்கு மேற்பட்ட உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன், உணர்ந்து ஓதுவதற்கு அறியவன். கடவுள் ஒன்றா பலவா, இயற்கையா செயற்கையா, உயிர் வடிவமா உடல் வடிவமா, பெண்புரு என்று முற்றும் உணர முடியாது. உணர்ந்தாலும் அதை மற்றவர் அறியுமாறு சொல்வது அறியது. அதனால்தான் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்றார். அடுத்து நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அளக்காத அருமையும் பெருமையும் கொண்ட இறைவன் சந்திரனை தன் சிரசிலே திணித்துள்ளான். ஏன்? நிலையற்ற உலக வாழ்விலே தோன்றலும் வளர்தலும் பெய்தலும் மறைதலும் இயற்கையான நிகழ்ச்சிகள் என்பதை தன் செய்கையின் மூலமே காட்டி சகல உயிர்களுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் அளிப்பவன் சந்திரன். ஜீவராசிகளின் உயிர் உடலில் நிலைத்திருக்க உதவுவது நீர். உணவுகளை உண்டாக்கி தந்து தானும் குணமாகி காக்கும் பெருமை பெற்றது நீர். அதனால்தான் சந்திரனுக்கும் கங்கைக்கும் தன் முடியிலே இடம் கொடுத்து காட்சி அளிக்கிறான் இறைவன். அத்தகைய இறைவன் அழகில் ஜோதியன், அளவுக்கு உட்படாத ஜோதி வடிவானவன். ஜோதி சுரூபமான ஆண்டவன் அருட்பெருஞ்சோதி. அத்தகைய அருட்பெருஞ்சோதி யார்? அம்பலத்து ஆடுவான் அம்பலவான், சதானந்த தாண்டவமாடும் சிதம்பரநாதன். ஏன் ஆடுகிறான்? உலகங்களும் கிரகங்களும் நட்சத்திரங்களும் சதா சுழல்கின்றன, அணுக்கள் சுழல்கின்றன, அண்டங்கள் ஆடுகின்றன. உயிர் தாங்கியுள்ள உடம்பில் ரத்த ஓட்டமும் சதா சுழன்று கொண்டே இருக்கிறது. சகல சராச்சரங்களும் தழைத்து வாழ்வதற்காக அவற்றை இயக்கும் நம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணையால் தாமும் ஓய்வின்றி சதானந்த தாண்டவமாடுகிறார். அவனது மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிலம்பு ஒலிக்கும் அவனது மலர் பாதங்களை வாழ்த்தி வணங்குவோம். அம்பலத்தாடுவான் உதயகரத்தால் உலகங்கள் ஆக்கப்படுகின்றன. என்னடா தம்பி இவ்வளவு நேரம் ஆயிட்டது? நேரம் 1 மணி இருக்கும்ல? ஆமாங்க. என்னையே பிரசங்கம் செய்ய சொன்னாங்கண்ணா. செய்தையா? நான் மாட்டேன், செட்டியார் கட்டாயப்படுத்தினாரு. ஆமா, நீ எதை பத்தி பிரசங்கம் பண்ண? திருஞான சம்பந்த சரித்திரம் சொல்ல வேணும்னாங்க. உலகலாங்கிற செய்யுல ஏகாம்பரனை ஏடு பிடிச்சாரு. அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சேன். அதான் எனக்கு தெரியும். அதுக்கு மேல என்ன சொன்னேன், எவ்வளவு நேரம் சொன்னேங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நேரமாச்சு, போதும் நாங்க வந்துட்டேன். சரி, நீ போய் சாப்பிடு. இல்லன்னா உங்களுக்கு மரியாதை செய்யறது போல செட்டியார் அங்க எனக்கும் பலகாரம், பால், பழம் எல்லாம் கொடுத்தாரு. அப்ப நீ போய் தூங்கு. பாத்தீங்களா, நான் போய் சொன்னேன் இல்ல? ஏதோ பிரசங்கம் நிக்காம நடந்துட்டுது. இங்க பாரு, முதல் தடவை பிரசங்கம் செய்யும் போது எப்பவுமே இப்படித்தான். நம்ம நினைவே நமக்கு இருக்கா. எதிர உட்கார்ந்துருக்கிறவங்க கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம என்ன பேசணும்னு ஒரு நிர்ணயம் இருக்காது. நம்ம படிச்சதையெல்லாம் சொல்லணுங்கிற ஆர்வத்துல நேரம் போறது கூட தெரியாம உடனே இருப்போம். கேக்குறவங்க உட்கார்ந்து இருந்தா சொல்றவங்க கிட்ட சக்தி இருக்குன்னு தானே அர்த்தம். எவ்வளவு பேர் இருந்தாங்க என்ன, நாளைக்கு காலையில கட்டெல்லாம் தெரியும். ஏதோ குழந்தை பேச்சு மழலை சொல் மாதிரி மயக்கம் கொடுத்திருக்கும். இல்ல கந்தா முருகான்னு 2 பாட்டு பாடி இருப்பான். உங்களுக்கு யோசனையே குத்தர்க்கமா தான் போகுது. அவன் பிரசங்கத்தை கேட்டு அப்படியே லயிச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா, 10 வருஷம் முறையா படிச்சிருக்கான் பாரு, பிரவாகம் மாதிரி வரும். ஏன் உங்ககிட்ட கேட்டது போதாதா? 1-9 சொல்லிட மாட்டானா? சரி விடு, உனக்கு அவனை பத்தி இருக்கிற அபிப்பிராயம் இருக்க. அதுக்கு மேல நான் என்ன சொல்லட்டும்?
சபாபதி பிள்ளைவாள் உடம்பு எப்படி இருக்கு? உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நாளைக்கு கதைக்கு நான் வந்துடுவேன். அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். இதுக்காக நீங்க வந்தே இருக்க வேண்டாமே. நான் வந்து சொல்றதுக்காக இருந்தேன். ஏன் உங்களுக்கு இந்த வீண் கஷ்டம்? வர வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இல்ல, உடம்பு பூர்ணமா குணமாயிட்டது. நான் கண்டிப்பா நாளைக்கு வந்துடுவேன். சபாபதி பிள்ளைவாள், அன்னைக்கு உங்க தம்பி அனுப்பி வச்சீங்களே, அதுக்கப்புறம் அதை பத்தி நீ ஒண்ணு விசாரிக்கலையே? விசாரிச்சேன். சில பேர் வந்து நீங்க சந்தோஷப்பட்டதாக சொன்னாங்க. நானும் சந்தோஷப்பட்டேன். பல பேர் சொல்றாங்க இந்த வாரமும் தம்பியே சொல்லட்டும், கேட்காதவங்க எல்லாம் கேட்கட்டும் ஒரே கூப்பாடு. தம்பி சொல்ல போனா தொடர்ந்து தம்பியே சொல்லட்டுமே எல்லாரும் அபிப்பிராயப்படுறாங்க. அமோக வரவேற்பு போங்க. என்ன அப்படி முடிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல. உங்க தம்பி உங்க சிஷ்யன் பெருமை எல்லாம் உங்களை சேர்ந்துதானுங்களே. ஆமா ஆமா, உங்களுக்கு சேர வேண்டியத கொடுத்துடுறேன், தம்பிக்கும் கொடுத்துடுறேன். வெகுமானம் ஏராளமா வரும். சரி, நீங்களே என்ன வேண்டாம் சொல்லும் போது நானா சொல்றது இல்லைங்க, பக்த கோடிகள் சார்புல ஒரு தூதனா வந்து அவங்களோட அபிப்பிராயத்தை எடுத்து சொல்றேன், அவ்வளவுதான். சரி, நான் அவனையே அனுப்பி வைக்கிறேன். அதோட பிழைவாள், நீங்க வந்து தம்பிக்கு தெரியாத ஒரு பக்கமா நின்னு அவசியம் கேட்கணும். அடாடாடாடா, கடல் மேட திறந்தா மாதிரி கற்பனை வெள்ள சும்மா கட 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 கடன்னு ஓடுது. எனக்கே புரியுது. அப்போ தம்பி அவசியம் அனுப்பி வைக்கிறீங்களா? நீங்களும் கண்டிப்பா வாங்க, நீங்க அவசியம் கேட்கணுங்க. சரி, வரேங்க. ஒன்னும் புரியலையே. நம பார்வதி பதையே. வேதனரி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனித